நம்ம கேக்கை பேக் பண்ணுறதுக்காக இந்த ட்ரேயில் எண்ணெய் தடவி அதில் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இது மாதிரி 2 முட்டை எடுத்துக்கிட்டு அந்த முட்டையை அதை மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்சியில் அரைச்ச முட்டையோட 1/4 கப்பு சர்க்கரை இல்லாட்டி 10 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைக்கும் போது மிக்ஸி சூடாகாத மாதிரி நம்ம பார்த்து அடிச்சுக்கணும். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூட வினிகர் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதோட நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 கப் மைதா, 1/8 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சலித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை நல்லா கேக் சாஃப்டாக வரணும்னா 2-3 தடவை சலித்து எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு தடவை கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த லிக்விடாக இருந்த எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் நம்ம சலித்து வச்சுருந்த மாவு சேர்த்து லைட்டாக அந்த விஸ்கை வச்சு ஒரே சைடாக ஒரே டைரெக்ஷனில் நம்ம கிண்டி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நேரம் போட்டு ரொம்ப அடித்து அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணிடக்கூடாது, அப்புறம் கேக் சாஃப்டாக வராது. இப்போ இது மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி ஸ்மேட்ச்லாம் வச்சு. உங்களுக்கு இதில் கலந்துக்க கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் அது எல்லா மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாங்க. ஒரே டைரெக்ஷனில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாவு நம்ம எல்லாம் கலந்து எடுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா மடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குங்க. அதுதான் அந்த மாவு கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களோட இந்த கலந்த மாவு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் சூடான பால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம இது மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துக்கணுங்க. இப்போ இது மாதிரி ட்ரேயில் சேர்த்து நம்ம இதே மாதிரி நம்ம செட் பண்ணி நம்ம கேஸ்லேயே வச்சுக்கலாம். குக்கர் கூட அதுக்கு தேவையில்லைங்க. ஆனால் நம்ம வைக்கிற பாத்திரம் கீழே வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தோசைக்கல் நல்லா சமதளமாக இருக்கணும். நம்ம அந்த கேக் ரெடி பண்ண அந்த மோல்டை அப்படியே இது மாதிரி தோசைக்கல் மேலே வச்சு அதுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி மூடி போட்டு வச்சாலே போதுங்க. நல்லா சூப்பராக பேக் ஆகி வருங்க. நான் அது மாதிரி நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம டூத்பிக்கை வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சுங்க. கேக் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சவொடனே நம்ம அதை ஆற விட்டுறலாங்க. ஆற விடாமல் நம்ம டீமோல்டு பண்ணக்கூடாது. ஆறினதுக்கப்புறமா அது மாதிரி நம்ம டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி எந்த பக்கமுமே இல்லைங்க. கீழ்ப்பக்கம் அது மாதிரி கலர் இருந்தாலுமே தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேல் பக்கமும் நல்லா ஈவனாக இருக்குங்க. கொஞ்சம் கூட எங்கேயும் குழியோ கிராக்கோ விடலை. இதை கட் பண்ணி நம்மளும் பார்த்துடலாம். உங்களுக்கு கட் பண்ணும்போது பார்த்தாலே தெரியுங்க. அந்த கட் பண்ணும்போதே கேக் அமுங்கி வர மாதிரி சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். வைக்கிற தோசைக்கல் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல அருமையாக இதே மாதிரி வருங்க. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த தோசைக்கல்லையுமே செய்யலாங்க. நல்லா இதே மாதிரியே சூப்பராக வரும்.